ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுபவரே, உமக்கு மறைவாக ஒன்றுமில்லை, உமக்கு சமமாக எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் நீர் அறிகிற தேவன், எல்லாவற்றையும் நீர் காண்கிற தேவன். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். We praise you, Jesus. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மோடு இருப்பதுதான் எங்கள் வாஞ்சியானவரே. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதுதான் அது எங்களின் நோக்கம். அப்பா, உம்முடைய சித்தத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்துவீராக. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் நேர்மையா. சொல்லுங்க, உம்மோடுதான், உம்மோடு இருப்பதுதான். ஆமாப்பா, என் உள்ளத்தின் வாஞ்சையா. அதுவே எங்கள் வாஞ்சையாக இருக்கிறது. உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் நேர்மையா. எனக்காக யாவையும் செய்பவர், செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவர், எங்களுக்காக அனைத்தையும் செய்து முடிப்பவரே, என் மனங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் நாங்கள் இறக்கி வைத்தோம். பாதத்தில் ஆண்டவரே, எங்கள் கவலைகள், எங்கள் பாரங்களை நாங்கள் இறக்கி வைக்கிறோம். உம்மோடு இருப்பதுதான் இயேசுவே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் எங்கள் இதயத்தின் நேர்மையா.
அறிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் ஆமாண்டவரே, ஒருவரும் புரிந்தவர் இல்லையப்பா. நீ அவ்வளவு அதிசயமானவர். உமக்கு உருவங்கள் நீரே நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் நாங்கள் சந்தித்தாலும் அது நடுவில் நீர் எங்களோடு இருந்து, எங்கள் சூழ்நிலைகளோடு இருந்து எங்களை நடத்தி வருகிற தெய்வமே, எங்களை காப்பாற்றி வருகிற தெய்வமே, ஒரு குறை இல்லாமல் எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, உம்மை போல ஒருவரும் இல்லையப்பா. உம்முடைய அன்புக்கு ஈடாக ஒன்றுமல்ல ஆண்டவரே. You are the supernatural God. நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை உள்ள தேவனாக இருக்கிறீர். எந்த மனிதனாலும் செய்ய முடியாததை, எந்த தெய்வங்களாலும் செய்ய முடியாததை, எந்த ராஜாக்களாலும் செய்ய முடியாததை நீர் எங்களுக்காக செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உடைய இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. We praise you, Jesus. நீ உயர்ந்தவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மகிமையோடு வாழ்பவரே, மாறிடாத நேசரே, எல்லா ஆராதனையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆராதனை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் வாசமாக இருக்கிறேன். என்றென்றைக்கும் வாழ்பவர், நீர் என்றென்றைக்கும் உயர்ந்திருப்பவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருப்பவர். Yes. We praise you, Jesus. Praise you. நீர் நல்லவர் அப்பா, நல்லவரே. வல்லமை நிறைந்த இயேசுநாதா, வாழ்த்தி வணங்குவேன் உம் நாமத்தை. வேறொரு நாமமில்லை பணிந்திடவே, விண்ணகம் போற்றும் தெய்வம் நீரே. வல்லமை நிறைந்த இயேசுநாதா, வாழ்த்தி வாழ்த்தி வணங்கும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். வேறொரு நாமம், வேறொரு நாமமில்லை பணிந்திடவே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. விண்ணகம் போற்றும் தேவன் நீர். வல்லவர் நீர்தானையா, வல்லவர் நீர்தானையா. வாழும் வரை உம்மை தொழுதிடுவேன். வல்லவர் நீர்தானையா. வாழும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை
நீர் உன்னதத்தில் உயர்ந்திருப்பவாய். சகலமும் நீர் படைத்தது ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிற எல்லா காரியங்களும் நீர் உருவாக்கியது. நீர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். இரவும் பகலமைகளை கண்மணி போல பாதுகாத்து இதுவரைக்கும் அற்புதமாக எங்கள் குடும்பத்தை நீர் வழி நடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. நாங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஆலயத்தில் மகிமை உள்ள தேவன் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை நீர் வழி நடத்துவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன விதமாக சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. சரியான உபதேசத்தில் நடக்க, சரியான ஆண்டவர் உபதேசத்தை கேட்க, சரியான உபதேசத்தை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்பா. தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த அநேக நாட்கள் சென்ற பிறகு இந்த ஆடியோவில் உங்களை சந்திப்பதில் இந்த வீடியோ மூலமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இத்தனை மாத காலங்கள், இத்தனை வார காலங்களாக ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அவர் அற்புதமாக சந்தித்து நம்மளை வழி நடத்தி வருகிறார். என் அன்பான ஜனங்களே, ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் ஒரு நாளும் நம்மளை தள்ளி விடுகிற தெய்வம் அல்ல. இரவும் பகலும் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு அவருக்கு மறைவாக எதுவும் இல்லை, அவருக்கு சமமாக எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். உங்கள் நினைவுகளை, உங்கள் யோசனைகளை, உங்கள் சிந்தைகளை, உங்கள் இருதயங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அப்படியாப்பட்ட ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களோடு பேசுவதில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு சில காரியங்களை குறித்து உங்களோடு நான் பேச இருக்கிறேன். கிறிஸ்து எப்படி உண்மையாக கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வது? கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ்கிறாரா? அப்படி கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ்கிறார் என்றால் இந்த கிறிஸ்து யார்? இவர் எப்படியாப்பட்டவர்? எப்படியாப்பட்ட தன்மை உடையவர்? என்னை எப்படி வழிநடத்தக்கூடியவர்? இக்காலகட்டத்தில் அநேக பேர் உபதேசம் பண்ணுகிறார்கள், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையில நான் சந்தோஷப்படுகிறேன். காரணம், இயேசுவை பற்றி உலகம் முழுவதும் சொல்லப்படுகிறது. அவரோட சுவிசேஷம் உலகம் முழுவதும் போகிறது. அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் ஒரு காரியத்தை நாம் யோசிப்போம். ஜனங்கள் பலவிதமாக இந்நாட்களை குறித்து அவர்கள் விவரித்து சொல்கிறார்கள். ஆனா இந்த நாட்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்துவை அறிந்து கொள்வது. You have to know the Christ.
நம்மளுக்குள்ளாக இருக்கிறவர் யார்? நம்மளுக்குள்ளாக இருக்கிறது எப்படியாப்பட்ட மகிமை? நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவனும் மூட முடியாது. இன்னைக்கு அநேக பேர் சொல்றாங்க சபையை மூடியாது, பாவம் செய்தாச்சு, சபையை மூடியாச்சு. இல்ல, நீங்களும் நானும் தான் சபை. ஆண்டவர் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் உயிர் தெழுந்த மகிமையின் சாயல் நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து நம்மளுக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த ரகசியத்தையும் அந்த புதையல்களையும் அவர் நம்மளுக்குள்ளாக வைத்திருக்கிறார். இக்காலகட்டத்தில் அதை புரிந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்? நான் சில காரியங்களை உங்களோட பேச இருக்கிறேன். ஆவியானவர் தாமே நம்மளை வழி நடத்துவாராக. நம்மளுக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறார்? முதலாவது. அடுத்தது, நம்மளை யார் வழி நடத்துகிறார்? அடுத்தது, யாருடைய திட்டத்தின் பிரகாரம், யாருடைய திட்டத்தின் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யார் நம்மளுடைய உதாரணம்? கடைசி, நம்மளோட வாழ்க்கையை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், அல்லது மற்றவர்களுக்கு நம்மளோட வாழ்க்கையை எப்படி உதாரணமாக காண்பித்து கொடுக்கிறோம்? இந்த காரியங்களை குறித்து நான் உங்களோட பேச இருக்கிறேன். கிறிஸ்து நம்மளுக்குள்ளாக வாசம் செய்தார். கிறிஸ்து நம்மளுக்குள்ளாக வாழ்ந்தார். அதுக்கு உண்டான அடையாளத்தை நம்ம பார்ப்போம். என்னோட கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நீங்கள் வேதம் வைத்திருந்தால் வேதத்தை எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இங்க சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நல்ல காரியங்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். நம்மளுக்குள்ள இயேசு வாழ்கிறார். நம்ம எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து அதை உதாரணமாக காண்பிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். இன்னைக்கு அநேக பேர் நியாயம் தீர்க்கிறார்கள், அநேக பேர் குறை சொல்கிறார்கள், அநேக பேர் இவர்கள் சரியில்லை அவர்கள் சரியில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் குற்றம் சாட்டிக் கொண்டு இக்காலகட்டத்தில் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ்து நம்மளுக்குள்ளாக வாசம் பண்ணி இருந்தால், கிறிஸ்து நம்மளுக்குள்ளாக வாழ்கிறார் என்றால், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கிறிஸ்து மகிமைப்படுவார். அதாவது பிதா ஆனவர் மகிமைப்படுவார். நம்ம செய்கிற, நம்மளோட வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் பிதா மகிமைப்பட வேண்டும். ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்ப்போம். நம்ம செய்து வர காரியங்கள், நம்ம பேசிக் கொண்டிருக்கிற காரியங்கள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில எத்தனை முறை என் பிதா மகிமைப்படும்படியாக நாங்கள் வாழ்கிறோம்? எத்தனை முறை பிதா மகிமைப்படும்படியாக நாங்கள் பேசுகிறோம்? நாம் யோசித்து செயல்பட வேண்டிய நாட்கள்.
ஒருத்தரை குறை சொல்லுவது, ஒருத்தரை கீழ்த்தனமாக பேசுவது, இப்படியாப்பட்ட குணாதிசயங்கள் கிறிஸ்துக்குள் இருக்க முடியாது. கிறிஸ்துக்குள் இருக்கிற குணாதிசயம் அவர் பிறவர் நேசிப்பார், அன்பு செலுத்த சொல்லுவார், அரவணைக்க சொல்லுவார். அதுதான் கிறிஸ்து நம்மளுக்குள்ளாக வாழ்கிற அடையாளம். கிறிஸ்து நம்மளுக்குள்ளாக வாழ்கிறார் என்றால் நற்கிரைகளை கண்டு நம்ம செய்கிற காரியங்களில் அது நல்லதாக இருக்கணும். எல்லா காரியங்களும் பிதாவை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கணும். நம்ம பேச்சிலையும் நடையிலையும் நம்மளுடைய செயல்களிலும் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்மளோட குடும்பத்திலும் நம்மளோட ஜெபத்திலும் நம்மளுடைய வேத வசனத்திலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு காரியத்திலையும் என் பிதா மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது மிக தெளிவாக போட்டிருக்கிறது. நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படும் படிக்கு. அப்ப பிதா மகிமைப்படும் படிக்கு கிறிஸ்து நம்மளுக்குள் இருந்தால், கிறிஸ்துவின் மூலமாக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கிறிஸ்து வழி நடத்துகிற விதமாக நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது, இயேசு நம்மளை வழி நடத்துகிற மூலியமாக நம்ம வாழும் பொழுது, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பிதா மகிமைப்படுகிறார். ஆங்கில வேதத்தில் இப்படி போட்டிருக்கு, they may see your good works. உங்களுடைய நல்ல வேலைகளை அவர்கள் பார்ப்பார்கள். எவர்கள் பார்ப்பார்கள்? யார் பார்ப்பார்? அப்ப யார் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்? யார் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்? உலகத்தில் தேவனை அறியாத ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய சாட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எப்படியாக வாழ்கிறோம்? இந்த உலகத்தில் நாம் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் நாம் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை உள்ள தேவன். மனுஷனால் செய்ய முடியாத காரியங்களை அவர் ஒருவர் மாத்திரமே செய்யக்கூடிய தேவன். அப்படியாப்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆகினாலே என் அன்பான தேவனுடைய ஜனங்களே, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ பிரயாசப்பட வேண்டும். அதற்காக பாடுபட வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை கற்றுத் தருவர்களாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை உதாரணமாக இருக்கணும். கிறிஸ்து நம்மளுக்குள்ள வாழ்கிறார் என்றால் நம்மளுடைய குணாதிசயங்கள் நிச்சயமாக மாறப்பட வேண்டும். கிறிஸ்து நம்மளுக்குள்ள வாழ்கிறார் என்றால் நம்மளுடைய சுயத்தனம் அல்ல, நம்மளுடைய குணாதிசயங்கள் அல்ல, கிறிஸ்துவின் குணாதிசயங்கள், கிறிஸ்துவின் சாயல் அடைந்திருக்கிறார். இந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில மாறப்பட வேண்டும். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்தோட வீட்டில் அமர்ந்திருந்து உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை உணர ஆரம்பிங்கள். Feel your Christ. உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை உணர ஆரம்பிங்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சகலத்தையும் படைத்தவர், சகலமும் அவரை கொண்டு உருவாக்கப்பட்டது. அவர் மகிமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், சதா காலங்களும் உயிரோடு இருப்பவர், பல அற்புதங்களை செய்தவர், பல அதிசயங்களை செய்தவர்,
இந்த உலகமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பெரிய காரியங்களை செய்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், அவ்வளவு பெரிய ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாக இருக்கிறார். அவர் நம்மளுக்குள்ளாக வாழ்கிறார். நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள். இன்னைக்கு அநேக பேர் நான் கிறிஸ்துவன், நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்கிறார்களே தவிர அவர்கள் யார் என்று உணரவில்லை. இக்காலகட்டத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் யார் என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்குள்ளாக இருக்கிற உயிர் தெழுந்த மகிமையின் சாயல் வெளிப்படும். நிச்சயமாக உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த மகிமையை நீங்கள் உணர்வீர்கள். நிச்சயமாக உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பிரசன்னத்தை உணர்வீர்கள். காரணம், நீங்கள் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் யார் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளாக இருப்பவர் யார், எவ்வளவு பெரிய ஆண்டவர் அப்படி என்று புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவர்கள், இத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்களாக இருந்தும் சபை என்றால் என்ன? எது சபை? இன்னைக்கு அநேக பேர் சொல்றாங்க சபை மூடப்பட்டது, சபை மூடப்பட்டது. நான் சொல்கிறேன், சபையை ஒருவனாலும் மூட முடியாது. காரணம், சபையை ஆண்டவர் உங்களுக்குள்ளாக உருவாக்கி இருக்கிறார், எனக்குள்ளாக உருவாக்கி இருக்கிறார். இதுதான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒரு மனிதனும் தடுத்து நிறுத்த முடியாது. இதில் நடக்கிற ஆராதனை ஒரு மனிதனும் தடுத்து நிறுத்த முடியாது. இது வேதத்தை புரிந்து கொள்கிற நாட்கள். அடுத்தது, கிறிஸ்து நம்மளுக்குள்ளாக வாழ்கிறார் என்றால் நம்மளுடைய குணாதிசயங்களும் நம்மளுடைய நடத்தைகளும் நம்மளுடைய செயல்களும் மாற வேண்டும். our characters and behavior and attitude, இந்த 3 காரியங்களும் மாறி இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களும் ஒரு நிமிடம் யோசித்த பார்ப்போம். என்னோட வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களும் பிதாவை மகிமைப்படுத்துகிறதா, அல்லது என் பழைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துகிறதா, அல்லது என் பழைய மனுஷனை மகிமைப்படுத்துகிறதா? அப்ப உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ பிரயாசப்படுங்கள். அடுத்தது, ஜனங்கள் கிறிஸ்துவை உங்கள் மூலியமாக பார்க்க வேண்டும். அது எப்படி நடக்கும்? உங்கள் நற்கிரிகள் மூலியமாக, நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் மூலியமாக, உங்கள் நல்ல குணாதிசயத்தின் மூலியமாக, உங்கள் நல்ல அந்த அன்பான பேச்சின் மூலியமாக, உங்கள் ஜெபத்தின் மூலியமாக, உங்கள் வேத வசனத்தின் மூலியமாக, உங்கள் அரவணைப்பின் மூலியமாக அவர்கள் கிறிஸ்துவை காண முடியும். காணாதவரை கூட காண முடியும். எப்பொழுது? நீங்கள் கிறிஸ்துவோடு வாழும் பொழுது. என் அன்பான தேவ ஜனங்களே, இக்காலகட்டத்தில் வேதத்தை பற்றி ஒவ்வொருவரும் பேசலாம், ஒவ்வொருவரும் வேதத்தை பிரசங்கம் பண்ணலாம், ஒவ்வொரு ஜனங்களுக்கு போதிக்கலாம், நல்லது. ஆனால் ஜனங்கள் கிறிஸ்துவை காணணும். நம்மளுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை காணணும். நம்மளுக்குள்ளாக இரு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் கண்டு அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் இக்காலகட்டத்தில் நடக்கக்கூடியதான காரியங்கள். கிறிஸ்துவோடு வாழ வேண்டும். அடுத்து, கிறிஸ்துவோடு நம்ம நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். We have to follow the Christ. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுக்கிறேன். 1 Peter chapter 2 verse 20. 1 பேதுரு 2 அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து
நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? பாருங்க, நீங்கள் நம்ம குற்றம் செய்து கொண்டிருந்து, தவறுகள் செய்து கொண்டிருந்து, நம்ம கிறிஸ்துவுடைய வழிகளிலே நடக்காம வேறு விதமாக நடந்து கொண்டு, வேறு விதமாக செயல்பட்டு கொண்டு, நம்ம சுயமாக வாழ்ந்து கொண்டு, நம்ம சுயமாக சிந்தித்து கொண்டு, நம்ம சுயமாக ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது, அப்ப வருகிற பாடுகள் நிமித்தம் நம்ம பாடுபட்டால், அதை சகித்துக் கொண்டால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. காரணம், நம்ம வாழக்கூடியதான வாழ்க்கை கிறிஸ்து சொன்னதல்ல. கிறிஸ்து சொன்ன வாழ்க்கை வேறு, நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேறு. என் அன்பான சபை ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த 20வது வசனத்துல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பாருங்க, நம்ம குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, நம்ம தவறுகள் செய்யும் பொழுது, அப்ப கிறிஸ்துவோடு கூட இல்லாம நம்ம வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அப்ப வரும் பாடுகளை, ஆண்டவருக்காக நான் சகிக்கிறேன், ஆண்டவருக்காக நான் தியாகம் பண்றேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் தெரியுங்களா? நம்ம முதலாவது கிறிஸ்துவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்ம கீழ வசனத்தை படிப்போம். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக ரீதியாயிருக்கும். இந்த வசனத்தை நான் வேறு விதமாக உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன். நீங்கள் நன்மை செய்யும் பாடுபடும் போது, நன்மை முதைப்பாற்றும் குற்றம். இப்ப நன்மை என்றால் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழும் பொழுது, கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து உறவாடும் பொழுது, கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அவரோடு அந்த மகிமையோடு நம்ம வாழும் போது, அப்ப பல பாடுகளை பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்கள். அப்ப அதுல பிதா மகிமைப்படுகிறார், கிறிஸ்து மகிமைப்படுகிறார், தேவனுக்கு முன்பாக விருதியாக இருக்கும். 21வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமாக. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. யாரும் நினைச்சிடாதீங்க, அவரு இயேசு, அவரு கடவுள், அவர் கடவுளோட பிள்ளை, அவர் பூமியில வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இல்ல பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அனுபவிக்கிறதை விட இயேசு இன்னும் கொடுமைகளை அனுபவித்தார். அதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு எல்லா காரியங்களையும் நம்மளுக்காக வாழ்ந்து, நடந்து, செயல்பட்டு, அவர் நம்மளுக்கு ஒரு உதாரணமாக இருந்து, இப்படித்தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் நம்மளுக்கு உதாரணமாக வாழ்ந்து காண்பித்து வைத்து போயிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த உதாரணத்தை, அந்த அடி சுவடுகளை தொடர்ந்து நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? ஒரு உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அது என்னவென்று கேட்டீங்க என்றால், இன்னைக்கு நிறைய ஆடுகள்
ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்பதில்லை. கூடி வருகிற இடம் மூடப்பட்டது. அநேக ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்பதில்லை. இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்குது தெரியுங்க என்றால், ஆடுகள் ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காமல் அநேக மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தது. அது மிகவும் தவறு. அது தவறான ஒரு காரியம். ஆடுகள் அவர்களுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கும். எல்லா மேய்ப்பனுடைய சத்தத்தையும் கேட்டு ஆடு வாழ முடியாது. நிச்சயமாக அதை சிக்கிக்கொள்ளும். ஆகினாலே பிரியமானவர்களே, இவர்களை போல நான் வாழணும், இவர்களை போல நான் இருக்கணும், இவர்களை போல நான் ஊழியம் செய்யணும், இவர்களை போல நான் ஆராதிக்கணும், இவர்களை போல செபிக்கணும், இவர்களை போல பிரசங்கம் பண்ணணும். இல்ல, அவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ்வதற்கு உதாரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து நம்மளுக்காக உதாரணத்தை வைத்திருக்கிறார். அந்த உதாரணம் எங்க இருக்கிறது என்றால் வேதத்தில் இருக்கிறது. மொத்த ரகசியங்களும் வேதத்தில் இருக்கிறது. இக்காலகட்டத்தில் குடும்பத்தோடு அமர்ந்திருந்து வேதத்தை தியானிங்கள். இரவும் பகலும் வேதத்தை படிக்கிறவர்களாக இருங்கள். இவ்வளவு நாட்கள் வேலை செய்து கொண்டு நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு அங்கே இங்கே அனுப்பி பிள்ளைகளை படித்த பிறகு வேலை செய்ய, நல்லா சம்பாதி, காடி வாங்க, வீடு வாங்க, சொத்து சேரி, இன்னைக்கு எதுவுமே நம்மளை காப்பாற்றாது. வேத வசனத்தை தவிர, கிறிஸ்துவை தவிர இந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை எதுவும் காப்பாற்ற முடியாது. கடைசி நாட்கள் கொடுமையாக இருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாட்கள் நம் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம்? நம்ம சம்பாதித்தின் மூலியமாகவா? நிச்சயமாக இல்லை. அரசாங்கத்தின் மூலியமாக? நிச்சயமாக இல்லை. ஒருவனும் உதவி செய்ய முடியாது. அந்நாட்களில் கிறிஸ்து தாமே நம்மளுக்கு உதவியாக இருப்பார். அவரோட வசனமே ஆறுதலாக இருக்கும். அவரோட வசனமே நம்மளை உருவாக்குகிறது. இந்நாட்களில் குடும்பத்தோடு அமர்ந்து பிள்ளைகளை பக்கத்தில் அமர வைத்து வேத வசனத்தை போதிங்கள், வேத வசனத்தை கற்றுக் கொடுங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்று அந்த பிள்ளைகளுக்கு கற்றுத்தார்கள். அடுத்த தலைமுறையை ஆண்டவருக்கு வைராக்கியமாக உருவாக்குற ஜனங்களாக மாறுங்கள். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எந்த ஜனங்களும் பார்க்காத ஒரு அசைவு வரணும். நம்ம தலைமுறையோட வைராக்கியமா இயேசு ஆராதித்த அந்த ஆராதனை முடியக்கூடாது. நம்மளுடைய பிள்ளைகள் தொடர்ந்து தலைமுறையாக தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாறப்பட வேண்டும். ஆகினால பிரியமானவர்களே, இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் நம்ம 20வது வசனத்திலிருந்து பார்த்து வருகிறோம். 21வது வசனத்தை பார்த்தோம் என்றால், நம்ம வாழக்கூடியதான வாழ்க்கைக்கு ஆண்டவர் எல்லா உதாரணங்களையும் வைத்து போயிருக்கிறார். இயேசுவை பின்பற்றுங்க. We don't need to follow anyone. நம்ம யாரையும் உதாரணமாக வைத்து அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில இயேசுவை மாத்திரம் மீன் வைத்து அவருக்கு பின் நீங்கள் செல்லுங்கள். இயேசுவை வைத்து கிறிஸ்துவோடு உறவாட ஆரம்பிங்கள். வேதம் எப்படியாக சொல்கிறது? பவுல் சொல்கிறார், சகல ரகசியங்களும் பொக்கிஷங்களும் புதையல்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. சகல ஆசீர்வாதங்களும். இன்னைக்கு ஆசீர்வாதம்னா எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, பெரிய வீடு, பெரிய காடி, நிறைய காசு, நல்ல வேலை, இதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் தர ஆசீர்வாதம். ஆண்டவரோட ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். எல்லாம் பாருங்க, ஆசீர்வாதம் என்றால்
வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், வார்த்தைகள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஐயா, எத்தனையோ லட்ச கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த வியாதினால மரித்து போறார்கள். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் ஆராதிக்கிறோம்னா இதே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை லட்சத்துக்கும் கொடுத்தாலும் நம்ம உயிரை காப்பாற்ற முடியாது. ஆனா நம்ம உயிரை காப்பாத்தி கண்மணி போல பாதுகாத்து நம்மளை வழி நடத்துகிறாருன்னா இதுதான் பெரிய ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில. ஆகினாலே பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், கிறிஸ்துவோடு உறவாட ஆரம்பிங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் யார் என்று அடையாளத்தை கண்டுபிடிங்கள். நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகினால பிரியமானவர்கள், நம்ம வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். அதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. கிறிஸ்து நம்மளுக்காக பாடுபட்டு உதாரணமாக வாழ்ந்து அந்த உதாரணத்தை நம்மளுக்காக வைத்து போயிருக்கிறார். அதை யாரும் மறந்துடக்கூடாது. இயேசுவின் அடிச்சுவடுகளை, அவருடைய வார்த்தைகளை, அவரோட கட்டளைகளை, கற்பனைகளை நம்ம பின்பற்றுவர்களாக இருக்கணுமே தவிர அதை தள்ளி விடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை அழைத்ததுக்கு நோக்கம் அவரை பின்பற்றும்படியாக, மற்றவர்களை இல்ல, இயேசுவை பின்பற்றும்படியாக. இதுல தெளிவாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் அழைத்தது நோக்கம் அவரை பின்பற்றும்படியாக, உலகத்தை அல்ல, வேலைகளை அல்ல, அரசாங்க என்ன சொல்லுவாங்கன்னா சலுகைகளை அல்ல, அரசாங்கத்தின் சலுகைகள் அல்ல, நம்ம வேலை செய்கிற வேலை அல்ல, சம்பாதிக்கிற சம்பாதித்தை ஃபாலோ பண்ணாதீங்க. இயேசுவை பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றி பாருங்க, எல்லா காரியங்களும் மாறப்படும். உங்கள் குடும்பத்தில் எல்லா காரியங்களும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் மாறப்படும். நீங்கள் வேறு மனிதனை கொண்டிருப்பீர்கள். வேறு மனிதன்னா எப்படி தெரியுங்களா? தேவனுடைய சாயலாக இருப்பீர்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். நிச்சயமாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பிதாவை காண்பித்து கொடுப்பீர்கள். பிதா மகிமைப்படும்படியாக எல்லா காரியங்களையும் செய்வீர்கள். ஆகினாலே பிரியமானவர்களே, வாழ்கிற இந்த வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக வாழுங்கள், இயேசுவுக்காக வாழுங்க, இயேசுவை பின்பற்றுங்க. மொத்த ரகசியங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர் என்று வேதத்தில் இருக்கிறது. இதை இரவும் பகலும் வாசித்து தியானித்து இதுல பிரியமானது. நிச்சயமாகவே இது ஒரு முடிவு. ஒரு பாடலை படித்து நம்ம ஜெபித்து முடிப்போமா? உன்னை துதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை அவர்களை பொழுது உணரட்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தில் நீர் சொன்ன விதமாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்படியே கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து அவர் கைவிடாத தேவன் பிரியமானவர்களே, ஒரு போதும் நம்மை கைவிடார்.
கைவிடாத கைவிடா தெய்வமே எங்கள் கருணையின் சிகரமே மெய்யான தெய்வமே என் வாழ்வின் பாக்கியமே. Yes. கைவிடாத தெய்வம் நீங்க ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களை மறவாத தெய்வம் நீங்க தான்ப்பா ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நியூ கவர்னன்ட் செஞ்சுரியில் இருக்கிற எங்கள் சபை ஜனங்களையும் மலேசியா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் அப்படி ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டு அற்புதமாக வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. இக்காலத்தில் நாங்களுமே அறிந்து கொள்கிற அந்த அறிவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த ஞானத்தை தருவீராக. கிறிஸ்து எங்களுக்குள்ளாக வெளிப்படுகிறது நாங்கள் உணர முடியாத ஆண்டவரே. எங்களுக்கு நீர் உணர்த்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தில் நான் ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணிக்கிறேன். இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. நான் மெய்யாகவே விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் ஆண்டவரே எழுப்புதலுக்காக நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன். எங்களை தகுதிப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி. Let the people see the glory of God. Let the people see the revival. God, build the next generation. அடுத்த தலைமுறையை உருவாக்குங்கப்பா. அடுத்த சந்ததியை எழுப்புங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் இந்த தேசத்தில் செய்யப்படாத காரியங்கள், இதுவரைக்கும் இந்த தேசத்தில் நடக்காத அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் ஆண்டவரே எங்க கிறிஸ்துவர்களை கொண்டு இந்த தேசத்தில் நடக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். இந்த சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம். ஆனால் வாக்கு கொடுத்தவர் நீர் ஒரு நாளும் மாறுவதில்லை ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவரே இவர்களை உருவாக்குவீராக, பலப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய பிரசன்னத்தில் நிற்க எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்கள் குடும்பமாக எங்களை உருவாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லா துதிகள மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரை துதிகளுக்கு பாத்திரர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுவார். எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.